ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 6ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைக்கி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்து நாள், சுப முகூர்த்த நாள். அது மட்டும் இல்லாமல் மகா சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகர் கோயிலில் மாலை நேரத்தில் அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் நடக்கும். தயவுசெய்து இதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். மன சங்கடங்கள் தீரும், கவலைகள் தீரும், குடும்ப ஒற்றுமை அடையும், வியாபார விருத்தி அடையும். எனவே இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். 22/8/2024 இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:05 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரம் பிறந்த நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 22/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/8/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விவாதங்களில் தயவுசெய்து நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். கருத்து பரிமாற்றம் தயவுசெய்து சொல்லாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர வாய்ப்புகளால் தயவுசெய்து விட்டு கொடுத்து போகணும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, சரியான நேரத்தில் தூங்குங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வியாபார வாய்ப்புகள் இன்றைக்கி மீண்டும் கிடைக்கும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும், வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் உள்ள ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை இருந்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்றைக்கி முறையும். உங்கள் திறமையால் அனைத்து விதமான காரியங்களையுமே இன்றைக்கி நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவுகளும் நன்மைகளும் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக இன்று செய்து முடிப்பீங்க. எந்த தடையுமே வராது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடத்துலையுமே பகிராதீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். ஆதரவுகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உடன் பிறந்த சகோதரன் வரையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் வெளியே மகிழ்ச்சியான செய்திகள் காண்பீர்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாக்கா 1க்கு 100 முறை யோசித்து செய்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக வெற்றிமிக்க நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் யாருக்கும் தயவுசெய்து கருத்துக்கள் சொல்லாதீங்க. மற்றவங்க இடத்துல ஒருத்தர் பற்றி ஒருத்தரிடம் புறம் பேசுதல் கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரி பேச்சுவார்த்தை நல்லபடியாக இன்றைக்கி முடியும். அதே போல் மேலதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அக்கம் பக்கத்தில் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படாது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல நாள். கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. வேற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில்
புதிய கூட்டாளிகள் இணைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேலையாட்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நடந்து கொள்வார்கள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக நடைபெறணும்னா நான் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நடவடிக்கும். சுபகாரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கின போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மாற்றம் காண வேண்டிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, பெற்ற குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியை காணக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். திட்டமிட்ட காரங்கள், திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. எந்த தடைகளுமே வராது. எதிர்கால நலன்களில் சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை தரும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு பேரின்பத்தை தரும். வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பவருக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் இருப்பவருக்கு அனைத்துமே சாதகமாக முடியும். அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திங்க. ஒரு மகிழ்ச்சியான குதூகலமான நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போதாதீங்க. யாரிடமும் அதிகமாக நெருங்கி பழகாமல் இருந்தீங்கன்னாவே இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோயில்களில் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தாய் வழி தந்தை வழி உறவுகள் ஆதரிப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வெள்ளங்க கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே விலகி போவாங்க. உங்களுக்கு விரோதியாக இருந்தவர்கள்லாம் நண்பர்களாகக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசினியில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் பட்ட மாதிரி தயவுசெய்து யாரிடம் சொல்லிடாதீங்க. அதனாலவே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மற்றவருடைய கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பளித்து அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேச விட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிலுமே கொஞ்சம் விடாப்படியாக செயல்பட்டு இன்றைய எல்லா செயல்களுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்னைக்கு அதிகரிக்கும். மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். தடைப்பட்ட வேலைகள் இன்றைக்கி செய்து முடிப்பீங்க ஈஸியாக. ஒரு மேன்மை நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா வெற்றி கிடைக்கும். மூத்த உடன் பிறந்த சகோதர சகில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதே போல் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை செய்கிறதுனால 100 முறை யோசித்து செய்யுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி நிறைந்த ஒரு பொன்னாள் என்றே சொல்லலாம். குலதெய்வ கோயிலுக்கு சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, பொன்னாளாக, நன்னாளாக இருக்க
எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.